ஹேண்ட் ரைட்டிங் தெரப்பி அப்படின்னு நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. நானும் ஃபர்ஸ்ட் அதை பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கும் போது எனக்கும் ரொம்ப ஒரு புது விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்தது. ஆனா உள்ள போய் டீப்பா படிச்சு பார்க்கும்போது ரொம்ப அமேசிங்கா இருந்தது. ஹேண்ட் ரைட்டிங்க்கும் நம்மளுடைய பர்சனாலிட்டிக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கும், எப்படி எழுதுறது போய் நம்மளுடைய ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி நம்மளை பத்தி சொல்ல முடியும் அப்படின்ற கேள்விக்கு சைக்கலாஜிக்கலா நம்ம ஒரு விடை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய பிரெயின்ல இருக்கிற நியூரல் நெட்வொர்க் அதுதான் நம்மளுடைய பேஸ் ஆஃப் பர்சனாலிட்டி நம்ம சொல்லணும். நம்மளுடைய பிரெயின் தான் நம்மளுடைய பர்சனாலிட்டியை ஹோல்டு பண்ணக்கூடிய ஒரு மெமரி. அந்த பிரெயின்ல இருக்கிற நியூரான்ஸ் யாரோட கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய எக்ஸ்பிரஸ் பண்றோம், மனசுல நினைக்கிறத நம்ம வெளியில எக்ஸ்பிரஸ் பண்றோம். எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோம்? எய்தர் வி டாக் ஆர் வி ரைட். சோ இல்ல ஆக்ஷன்ஸ், இது மூலமா தான் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம். பேசும்போது என்ன ஆகுறது, நம்ம நிறைய விஷயம் லாங்குவேஜ்குள்ள அடக்க முடியாது அண்ட் யாராவது ஏதாவது சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டோம். ஆனா கை விரல்களுக்கு எந்த ஃபில்டரும் கிடையாது. சோ நம்ம என்ன எழுதினாலும் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற எல்லா எக்ஸ்பிரஷன்ஸும் மைக்ரோ ஆக்ஷன்ஸா நம்மளுடைய விரல்கள் மூலமா நம்மளுடைய ஸ்ட்ரோக்ல பதிவாகுது அப்படின்றத சயின்டிபிக்கா கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ நம்ம ஹேண்ட் ரைட்டிங்ல விழக்கூடிய சின்ன சின்ன ட்ரெமர்ஸ், இந்த வே வி ரைட் த ஸ்ட்ரோக், அதாவது எவ்வளவு மேல போறது எவ்வளவு கீழே போறது, ஒரு ஸ்ட்ரோக் எவ்வளவு கம்ப்ளீட்டடா இருக்கு, எந்த இடத்துல எல்லாம் டிஸ்டார்ஷன்ஸ் இருக்கு, எந்த இடத்துல எல்லாம் டாட்ஸ் இருக்கு, எந்த இடத்துல எல்லாம் இங்க் கிளாத்ஸ் இருக்கு, எந்த இடத்துல எல்லாம் பிரேக்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் ரைட்டிங்ல பல விஷயங்கள் நம்மளுடைய பர்சனாலிட்டியை பத்தி ரிவீல் பண்ணுறது அப்படின்றத சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஹேண்ட் ரைட்டிங் மூலமா நம்மளுக்குள்ள இருக்கிற ஹிடன் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த ஹேண்ட் ரைட்டிங்கை நம்ம ரிவர்ஸ் பண்ணும்போது, அதாவது சில பிரச்சனைகளை நம்ம ஹேண்ட் ரைட்டிங்ல பார்க்கும்போது அந்த பிரச்சனைகள் எந்த ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்குதோ அந்த ஸ்ட்ரோக்ஸை ரீரைட் பண்றோம், நம்ம எழுதி பிராக்டிஸ் பண்றோம். எப்படி? சரியான முறையில, த ரைட் வே ஆஃப் ரைட்டிங் அப்படின்னு சொல்ற அந்த சரியான முறையில அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை நம்ம தினம் கொஞ்சம் டைம் பிராக்டிஸ் பண்ணும்போது பிரெயின்ல இருக்கிற நியூரான்ஸ் எல்லாம் ரீவயர் ஆகி நமக்குள்ள இருக்கிற அந்த குவாலிட்டி சேஞ்ச் ஆகி நமக்கு ஒரு லைஃப்ல சேஞ்சஸ் கொடுக்க ஆரம்பிக்குது. என்னோட லைஃப்லயும் அப்படிதான். நான் நிறைய நாலேஜ் கத்துக்கிட்டு இருக்கும் போது எனக்கு ஆக்ஷனே இருக்காது. நிறைய ப்ரோகாஸ்டினேஷன் இருந்தது, சோம்பேறித்தனம் இருந்தது, ஆக்ஷன் எடுக்கவே மாட்டேன் அண்ட் கம்ஃபர்ட் ஜோன்லயே நான் ரொம்ப இருந்துட்டு இருந்தேன். அப்போ கிராஃபோதெரப்பி எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா என்னுடைய லைஃபே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. எனக்கு அதுக்கப்புறம் ரொம்ப தூங்கணும் அப்படின்ற ஆர்வம் குறைய ஆரம்பிச்சது. எந்த வேலையா இருந்தாலும் சுறுசுறுப்பா செய்ய ஆரம்பிச்சு, ஸ்பீடு வந்தது. எனக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அண்ட் நான் ஒரு 4-5 இயர்ஸ்ல ஏற்கனவே இருந்த ஸ்டேட்ல இருந்து இன்னைக்கு நான் இருக்கக்கூடிய ஸ்டேட் பார்த்தா கம்ப்ளீட்லி அன்இமேஜினபிள். அதாவது என்ன பாக்குறவங்க எல்லாம் சொல்றாங்க, நீயா இப்படி ஆயிட்ட, இந்த மாதிரி இருந்த நீ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா வெறும பசங்களை பார்த்துட்டு இருந்த, இன்னைக்கு நீ ஒரு ஆண்டர்பிரினரா ஆயிருக்க அப்படின்றத மத்தவங்க பார்த்து சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, உங்ககிட்ட பெரிய சேஞ்சஸ் நாங்க பாக்குறோம், எதனால நடந்தது அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அந்த சேஞ்சஸ்க்கான முக்கியமான காரணம் என்னன்னா அந்த பிராக்டிசிங் கிராஃபோதெரப்பி தான் நான் சொல்வேன். எவ்வளவு விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாத வரைக்கும் நமக்கு அதோடைய பலன் கிடைக்கவே கிடைக்காது. அந்த இம்ப்ளிமெண்டேஷனுக்கு நமக்கு கிராஃபோதெரப்பி ரொம்ப அதிகமா உதவுது. ஸோ ஹேண்ட் ரைட்டிங் தெரப்பி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கிரியேட்டிங் ஆக்ஷன் ஓரியன்டட் ஸ்டெப்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி சேஞ்சஸ் இன் அவர் லைஃப். இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டிப் கொடுக்க போறேன். நமக்குள்ள 2 பிரெயின் இருக்கு, லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின், அதாவது லாஜிக்கல் பிரெயின் அண்ட் எமோஷனல் பிரெயின் சொல்லிட்டு. வாழ்க்கையில நம்ம பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னா லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயினை சமமா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம லைஃப் பேலன்ஸ்டா இருக்கும். சோ இந்த பேலன்சிங் ஃபேக்டரை நம்ம லைஃப்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரோக் இருக்கு. அந்த ஸ்ட்ரோக்கை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த ஸ்ட்ரோக்கை நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டே வரும்போது உங்களுடைய லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ரெண்டும் சேர்ந்து சமமாகி உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களால ஒரு இம்பல்சிவ் டெசிஷன் எடுக்க மாட்டீங்க, ஒரு எமோஷனலாவும் இருக்க மாட்டீங்க, அதே சமயத்துல லாஜிக்கலா எடுக்க வேண்டிய டெசிஷன்ஸை கரெக்டா யோசிச்சு அழகா எடுப்பீங்க. சோ இந்த ஸ்ட்ரோக்கை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னா யூ கேன் ஆல்வேஸ் ஹேவ் அ பேலன்ஸ் இன் லெஃப்ட் பிரெயின் அண்ட் ரைட் பிரெயின். சோ இப்போ லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயினுக்கு 8 வாக்கிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த 8 மாதிரியான ஒரு லூப்பை போடுறது.